சனி பகவான் 8க்கு போகிறது சிம்ம ராசிக்கு சிரமம் இல்லாத, போராட்டம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய காலகட்டம். வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். நான் வண்டி வாங்க ஆசைப்பட்டேன், வீடு கட்ட ஆசைப்பட்டேன், வீடு கட்ட முயற்சி எடுத்தேன், பாதியோடு நின்றுச்சு. நானும் அம்மாவும் ரொம்ப பாசமாக இருப்போம், இப்போ அம்மாவுக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருச்சு. இந்த பாதிப்புலலாம் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறுதியாக அம்மா பாசம், வீடு மனை கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை சனி பார்த்ததுனால சந்தோஷமே இல்லாமல் இருந்த சிம்மராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நம்பலாம் என்பது இந்த சனி பயிற்சிக்காரங்களை உறுதியாக சொல்லலாம். சிம்மராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ராசியில் கேது வேறு இருக்கார். இப்போ சனியோட பார்வை விலகிருச்சு. 8ல் தான் சனி பகவான் இருக்கார். அப்போ இவங்க மெயினாக வந்து விநாயகரை வழிபாடு செய்யும். தினமும் ஒரு வேலை ஆரம்பிக்க முன்னாடி, ஒரு தொழிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா சனி பகவானால் வருகின்ற தாக்கமும் கேது பகவானால் வருகிற தாக்கத்தையும் இவங்க என்ன பண்ணலாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணி இவங்க வெற்றி பெற முடியும். ஸோ விநாயகரை மட்டும் இவங்க தினமும் வழிபாடு செய்வது உறுதியாக வினை தீர்ப்பான் விநாயகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான வினைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அருள் விநாயகர்கிட்ட இருக்குது.